ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப டஃப்பான ஜாப் இருக்கிறதுலே எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் தான். நான் ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்தேன். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு ஆகும்போது ஏதாவது ஒரு மனநோயினால் அவங்க பாதிக்கிறாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. பெரியவங்ககிட்ட மரியாதையாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸை ஒழுங்காக ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. தனிமையாக இருக்காங்க. அதிகமாக கோவப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் ஏதோ ஒன்று சைக்கலாஜிக்கலாக அவங்கள பாதித்ததுனால தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மனநோய்கள் ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நிறைய சாதிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பணத்தோடு அவங்க இருக்கணும், புகழ் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அவங்க நினைக்கிறோம். அவங்களே எப்படி இந்த குழந்தை பாதிக்கிற அளவுக்கு போகுது. இப்போது பேரண்டிங் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஆனால் எந்த ஒரு வேலைக்குமே ட்ரைனிங் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் நம்ம பாஸ் ஆனால் தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். ஆனால் இந்த பேரண்டிங் அப்படின்றது நமக்கு ட்ரைனிங் இருக்கோ, நம்ம நல்லா பண்ணுவோமோ என்னவோ எதுவுமே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு ஜாப் பேரண்டிங் தான். நம்ம கரெக்டாக தான் நம்ம குழந்தைக்கு வழி நடத்துகிறோமா, குழந்தைக்கு எல்லாமே கரெக்டாக தான் சொல்லி கொடுக்குறோமா, நம்ம அப்ரோச் கரெக்டாக இருக்கா, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் புரியும் வண்ணம் சொல்ல முடியுதா, அவங்க மனது கோணாமல் சொல்ல முடியுதா, நம்ம சொல்கிறத அவங்க ஒழுங்காக புரிஞ்சுக்கிறாங்களா, இந்த மாதிரி கோணத்தில் நம்ம பார்க்கணும். இந்த செய்தியை படித்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் மனது உறுத்தலாக தான் இருந்தது. அதனால் கண்டிப்பாக பேரண்டிங் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கணும், யார்கிட்டையாவது பேசணும், அந்த மாதிரி நான் நினச்சேன். முதல்ல இருந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா நம்மளை நடத்தின மாதிரி நம்ம குழந்தைய நம்மளால் வழி நடத்த முடியாது. அதே மாதிரி பாட்டி தாத்தா மாதிரியும் வழி நடத்த முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. அவங்க இல்லை இதுதான் இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஓகேன்னு சொல்லுவோம். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் அப்படி கிடையாது. இது ஏன் இப்படி நடக்குது, எதனால அப்படின்ற மாதிரி 1008 கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நம்மளும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நூல்களை படித்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் கேதர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தைரியம். குழந்தைங்களுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கணும். சிறு வயதில் இருக்கும்போதே நிறைய துணிச்சல் மிக்க மாவீரன் கதைகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். சொல்லி கொடுக்கும்போது யாருனாலையுமே ஒரு தைரியத்தோடு இருக்க முடியும். அவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம தைரியமாக இருக்கலாம். நமக்கு ஏதாவது அநீதி நடக்குது அப்படின்னா அதை நம்மளால் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லலாம். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு சிறு வயதிலிருந்தே நம்ம முயற்சி செய்யணும். அதற்கு இந்த கதைகள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி கதைகளை எல்லாம் சொல்லும் போதே நம்ம சொல்லணும், எதுக்காகவும் நீ அச்சப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்றத அவங்க மனதில் ஆழத்தில் பதிய வைக்கணும். சிலர் மிரட்டுறாங்க அப்படின்றதுக்காக நீ எதையும் மறைக்கணும்னு கிடையாது. நீ எது நடந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத என்கிட்ட நீ தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். மகிழ்ச்சியாகவும் அவங்க இருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டாக எல்லா பேரண்ட்ஸும் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஊக்குவித்தல். நம்ம குழந்தைய என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது அவங்க ஃபெயிலே ஆனால் கூட பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணு, உன்னால் முடியும், இது எதனாலேயோ நடந்துருச்சு, பரவாயில்ல நீ முயற்சி பண்ணு அப்படின்றத சொல்லணும். மனதுக்குள்ளே நமக்கு கலக்கம் இருக்க தான் செய்யும். இவ்வளோ சின்ன விஷயம் நம்ம குழந்தைக்கு புரியலையே, தோத்துட்டானே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் நம்ம பேட் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காம, இல்லை உன்னால் முடியும், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால தானே இது நடந்தது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ பண்ணு, தொடர்ந்து போனால முடியும் அப்படின்ற ஊக்கத்தை முதல் இடத்துல குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்கணும். தினமுமே உங்கள் குழந்தைய ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு எப்பயுமே குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அவங்க உலகத்துக்கு சென்றால்தான் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையாக இருக்குது, எதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, எதை செஞ்சால் சந்தோஷப்படுறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட ஒரு குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். வீக்கெண்டில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் பத்தாது. டெய்லியுமே குழந்தைகிட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். நீங்கள் பேசும்போது எல்லாமே என்னாச்சு, நல்லா படிச்சியா, என்ன மார்க் இப்படி இருக்குது, டியூஷன் போனியா, இந்த ஒர்க் பண்ணியா, ஸ்பெஷல் கிளாஸ் போனியா, அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் டைம் ஸ்பெண்டிங் கிடையாது. அவங்களோட நம்ம விளையாடணும். அவங்களோட உலகத்துக்கு நம்ம போகணும். அப்போ தான் உங்கள் குழந்தைய உங்களால் புரிஞ்சுக்க முடியும்.
குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை தான் ஏற்றுக்கொள்வாங்க. அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எதையுமே நிர்பந்தித்து அவர்களை வந்து நம்ம செய்ய வைக்க முடியாது. மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ படி அப்படின்னு சொன்னால் பத்தாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையாக இருக்குது. நீ ஒரு ஷாப்பிங்கே போகிற அப்படின்னா இந்த பொருளெல்லாம் நீ கொடுக்குற, நீயா போகும்போது ஒரு ருப்பீஸ் எல்லாம் வாங்கணும் வைக்கணும்னா நீ எப்படி வந்து பண்ணுவ, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அவங்களுக்கு புரியும் வண்ணம் சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால் செய்ய வைக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சில டைம் நம்ம மிரட்டி செய்ய வைக்கலாம், செய்ய வச்சாலும் அது அந்த அளவுக்கு சிறந்த பலன்களை வந்து தராது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைய வந்து பாராட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பாராட்டப்படும் குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் வளர்றாங்களாம். ஒரு வெற்றிக்கான பாராட்டு அடுத்தடுத்த வெற்றியை பெறதற்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ ஏதாவது உங்கள் குழந்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, சூப்பர், நேற்றை விட இன்றைக்கி நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாவது நம்ம வந்து பாராட்டணும். அவன் வந்து ஒரு 5th ரேங்க் தான் எடுத்திருக்கான், இதை போய் நான் எப்படி பாராட்டுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸாக அவன் எடுத்த மார்க்கை விட இந்த தடவை அதிகமாக எடுத்திருக்கான், அதுக்காக பாராட்டலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக வெகுமதி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நீ வந்து ரூம் எல்லாம் நீட் பண்ணின அப்படின்னா ஒரு ஸ்டோரி வந்து அம்மா அவங்க கூட சேர்ந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஹோம்ஒர்க் வந்து முடிச்சேன்னா இன்னைக்கு ஈவினிங் பார்க்குக்கு ஒன்று கூட்டிகிட்டு போய் ஒரு 10 மினிட்ஸ் வந்து விளையாடலாம், அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து ஃபால்ஸான ப்ராமிஸ் வந்து என்றைக்குமே செய்யக்கூடாது. நம்மளால் செய்ய முடியாத விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட எப்பயுமே சொல்லக்கூடாது. அது போக சில பேர் வந்து பணம் கொடுக்குறாங்க, நீ வந்து கடையில் போய் இதை வாங்கிட்டு வந்தேன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் வந்து தரேன், பேக்கெட் பண்ணி தரேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் நம்ம செய்யக்கூடாது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க, பணம் கொடுக்கறது அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது அவங்க லஞ்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க மனது வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க பெரியவங்களானதுக்கப்புறம். ஸோ அதை பண்ணாமல் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு தரீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்வீட் பிடிக்கும் உங்கள் குழந்தைக்குன்னா, ஓகே இந்த வீக் ஃபுல்லாக நீ குட் பாயாக இருந்தேன்னா உனக்கு நான் கேசரி செஞ்சு தரேன், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு பேரண்டிங் டிப் என்னென்னா, உங்கள் குழந்தைகிட்ட இருக்க குறையை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோட குழந்தை நல்லா படிக்கலை, இல்லை 4 பேர்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி, இல்லை அவனோட ரைட்டிங் வந்து ஒழுங்காக இல்லை, அவன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைகிட்ட இருக்க குறையை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அழகாக வரைவாங்களா இருக்கும், இல்லை ஏதாவது கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் அவங்கள ஊக்குவிக்க பாருங்கள். அவங்க குறைய வந்து பார்க்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பேரண்டிங்கில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். அச்சுறுத்துதல், அது வந்து நம்ம செய்யக்கூடாது. தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பொய் அச்சுறுத்தல் வந்து செய்வாங்க. நீ வந்து இதையே செஞ்சுட்டு இருந்தேன்னா என் முகத்தில் நீ முழிக்காத, இல்லை உனக்கு நான் சூடு வச்சுருவேன், அம்மா அவங்ககிட்ட இனிமேல் பேசவே போகிறதில்ல, இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும்னா, குழந்தைக்கு இது தெரியும், அம்மா வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, 1 டே பேசலைனாலும் 2nd டே பேச தான் போகிறாங்க அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிடும். இப்படியே நம்ம பல தடவை பொய் அச்சுறுத்தல்கள் பண்ணும்போது, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் குழந்தை பயமுறுத்துறதுக்காக ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க, அந்த செயலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால என்ன சொல்கிறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். உதாரணத்திற்கு, நீ வந்து ஒழுங்காக உன்னோட லெசன்ஸ் எல்லாம் படிக்கலை, ஹோம்ஒர்க் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நீ வந்து ஈவினிங் டிவி பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லலாம். ரூம் நீட் பண்ணல அப்படின்னா நைட் உனக்கு ஃபுட் கிடையாது அப்படின்றத சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு உடனே அதற்கான ஒரு செயலையும் நம்ம செய்கிறோம் இல்லையா, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லும்போது குழந்தைக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இது நடக்க தான் போகுது, இது நம்ம வேணும்னா நம்ம இதை செஞ்சிடணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு மனதில் பதிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம செய்யலாம். ஆனால் அவசியம் இல்லாமல் அச்சுறுத்தல் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக துன்புறுத்தும் வார்த்தைகளை வந்து சொல்லக்கூடாது. நமக்கு மனசு வந்து கேட்காது, ஐயோ குழந்தை இப்படியே விளாண்டுட்டே இருக்கே, படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். அதுக்காக நீ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா உருப்படவே மாட்ட, நீ படிக்கவே மாட்ட, உனக்கு வந்து நல்ல வேலை ஒன்றும் கிடைக்காது, பணம் சம்பாதிக்கிறதுக்கான திறமையே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு மன ஆதங்கத்தை அப்படியே வார்த்தைகளாக சொல்லிடுறோம். ஆனால் அது அவங்க மனதில் ஒரு ரணத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ பொறுப்பே இல்லாமல் இருக்க, திறமையற்றவனாக இருக்க, முட்டாள் போன்று இருக்க, இந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை வந்து நம்ம மேக்ஸிமம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆறாத ரணமாக அவங்களுக்கு மாறி அவங்களோட ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு நல்ல விதத்தில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தாது. அவங்களுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தன்னை ஒரு அனாதை போல் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பல கூட்டத்தில் இருந்தால் கூட நம்ம எப்பயுமே தப்பு தான் செய்வோம், நமக்கு திறமையே இல்லை, அந்த மாதிரி ஒரு கீழ் நிலையில் அவங்க யோசிப்பாங்க. தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கு தன்னம்பிக்கை உணர்வே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் பெரியவங்களாயிட்டு நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அந்த குணத்தை அவங்கக்கிட்ட ஏற்படுத்த முடியாது. அதற்காக சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து துன்புறுத்தும் வார்த்தைகளை வந்து சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் கோபமாக இருக்கும்போது நம்ம குழந்தைகிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லலாம் போடுறாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க, மார்க் குறைவாக வாங்கினதுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. அப்போது பேரண்ட்ஸ் மேலே தான் அதிகமான ஒரு இது இருக்குது, அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இருக்காது. சில பேர் வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ பணம் உனக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன், இனி நான் வந்து பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில, அப்படியெல்லாம் சொல்லும் போது ஐயோ அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்களே, இன்னும் நம்மளால் பாஸ் ஆக முடியலையேன்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அவங்களோட வாழ்க்கையே வந்து போக்கிக்க முயற்சி பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கஷ்டத்தெல்லாம் குழந்தைக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ இதெல்லாம் பண்ணனா நீ நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். அதற்கான பின் விளைவுகளை வந்து அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு எமோஷ்னலாக அவங்கள வந்து என்றைக்குமே பிளாக்மெயில் வந்து பண்ணவே கூடாது. நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பா அம்மா தான் அவங்களோட உலகமே. அந்த உலகம் வந்து நீ நல்லவன் சொன்னாலும் அதை அவங்க நம்புவாங்க, இல்லை நீ வந்து எதுக்குமே லாய்க்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்க மனதில் ஆழமாக பதிஞ்சிரும். அதனால கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒப்பிடுதல். கம்பேர் பண்ணி நம்ம என்றைக்குமே பேசவே கூடாது. பக்கத்து வீட்டு பையன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. தன்னோட முதல் குழந்தையும் இரண்டாவது குழந்தையுமே கூட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா 2 குழந்தையுமே தனித்துவம் வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அதை பண்ணுறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கும் அதே தானே பண்ணுறோம், உன்னால் மட்டும் ஏன் இது முடியல அப்படின்னு வந்து நம்ம என்றைக்குமே கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, அவங்க பெரியவங்க ஆகிறாங்க, வேலைக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நண்பரோட சம்பளத்தையும் அவர் சம்பளத்தையும் அவங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம், இல்லைன்னா அவங்களோட திறமையும் இவரோட திறமையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம குழந்தைங்க மனசில் நம்மளை அறியாமலே விதைச்சிருவோம். அதனால என்றைக்குமே ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அதற்கு அடுத்ததாக விமர்சித்தல், அதை வந்து நம்ம சொல்லலாம். இது நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம 4 பேர் முன்னாடி பாராட்டுறதுல தப்பில்லை. ஒரு சின்ன தப்பை வந்து உங்கள் குழந்தை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, அப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய தனியாக கூப்பிட்டு தான் அதோட தப்பை வந்து சொல்லணுமே தவிர 4 பேர் முன்னாடி அவன் செஞ்ச தப்பை வந்து நம்ம பேசக்கூடாது, அவன்கிட்ட சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக அறிவுரைகள், ஆலோசனைகள். இது வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அளவாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. அளவுக்கு அதிகமாக போகும்போது அது ஒரு நல்ல விளைவை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விளைவை வந்து தராது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அது இதுக்கு ரொம்ப பொருந்தும். எப்பயுமே நம்மளாக வலிஞ்சிட்டு போய் அவங்கக்கிட்ட ஆலோசனை வந்து சொல்லக்கூடாது. அவங்கள ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு உதவலாம். அவங்க கேட்காத பட்சத்தில் நீ இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா இதற்கான விளைவை வந்து அவங்க ஒரு செயல் செஞ்சுட்டாங்க, அது ஒரு தவறுதலாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விளைவை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அவங்க அந்த விளைவை வந்து பார்த்துட்டு அவங்க செயலை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும். நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லும்போது அந்த விளைவை பற்றி அவங்க வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஸோ நான் இதை கரெக்ட் பண்ணிக்கணும், அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறது ஒரு ஆர்டர் மாதிரி தான் அவங்க மனசில் பதியும். இப்போது எக்ஸாமுக்கு படிக்காமலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் ரிசல்ட் வரும்போது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில், 2 சப்ஜெக்டில் ஃபெயிலுங்கும் போது அதை அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணணும். குழந்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்லணும், ஆமாம் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன், நான் இது இப்படி பண்ணியிருந்தேன்னா இது வந்து நடக்காமல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே விழுந்து அவங்களே எந்திரிக்க பழகணும். அப்படி பண்ணணுன்னா அது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஸ்கூல் போகும்போதும் காலேஜ் போகும்போதும் அறிவுரை வழங்குறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவங்க பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அவங்களே அவங்களுக்கான முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு கதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, கரடிக்கு மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுமே தவிர மீனை பிடிச்சி கரடிக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் நமக்கும் வந்து செட் ஆகும். அதற்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது டீனேஜர்ஸை வளர்க்குறது தான். அவங்கக்கிட்ட வந்து கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது, அடக்குமுறை வந்து செய்யக்கூடாது, வன்முறையும் ஈடுபடக்கூடாது. அவங்களுக்கு புரியும் வண்ணத்தில் நிதானமாக சொல்லணும். எது சரி எது தவறு என்பது அவர்களுக்கே புரிய வைக்கணும். அப்போ தான் அவங்க அந்த தவறுலேருந்து அவங்கள காத்துக்கொள்வாங்க. அவங்கக்கிட்ட எது சொல்லணும் அப்படின்னாலும் ரொம்ப கனிவாகவும் நயமாகவும் சொல்ல பழகுங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து உங்களை கேட்பாங்க. அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நம்மளால் வந்து ஒரு வெளிப்படையாக பதில் சொல்லக்கூட முடியாத லெவலில் தான் வந்து நம்ம இருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட எப்போ பேசும்போதும் கொஞ்சம் கரெக்டாக நீயே யோசி, நீயே பாரு, இப்படி பண்ணால் அது நல்லா வருமா அப்படின்னு அவங்கள சிந்திக்க வைக்கக்கூடியது மாதிரியான கேள்விகளை வந்து அவங்கள கேட்கலாம். அவங்களையே சிந்திக்க வைக்கும்போது அவங்க தவறான வழியில் போகாமலும் பார்த்துக்கலாம்.
அதற்கு அடுத்ததாக குழந்தைக்கு அதிகமாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் எப்பயுமே தப்பே தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, உன்னை வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ செய்கிற செயல்கள் தான் பிடிக்கல அப்படின்றத புரிய வைக்கணும். நம்ம எப்பயுமே அந்த செயலை பற்றி தான் பேசணுமே தவிர குழந்தைய பற்றி பேசக்கூடாது. இந்த தடவை ஏன் நீ மார்க் கம்மியாக வாங்கியிருக்க அப்படின்னு பேசலாமே தவிர, நீ முட்டாளாகவே இருக்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ஒரு கஷ்டப்படுத்தணும், அவங்கள துன்பப்படுத்தணும், அவங்கள கார்னர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து பேசக்கூடாது. இந்த செயல் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றத புரிய வைக்கணும். எப்பயுமே அம்மா அப்பாவுக்கு உன் மேலே ரொம்ப அன்பு இருக்குங்கிறத குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட நேரமும் செலவு பண்ண முயற்சி பண்ணணும். ஏன்னா சிறு வயதில் அவங்கள நம்ம ஒழுங்காக வளர்த்தா தான் உண்டு. கொஞ்சம் பெரியவங்க ஆக ஆக நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள உட்கார வச்சு எந்த ஒரு அட்வைஸும் பண்ணிங்கன்னா அதை கேட்கக்கூட மாட்டாங்க. அதனால எதையுமே வருமுன் காப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் வந்து குழந்தைங்களோட நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரி அவங்க நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி நம்மளும் இருக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். சில டைம் வந்து ஜங்க் ஃபுட் கேட்குறாங்க அப்படின்னா எப்பயுமே நோ சொல்லாமல் ஒரு நாள் ஓகே, மந்த்லி ஒன்ஸ் வேணால் நான் வாங்கி தரேன், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அவங்க போக்கிலே போய் அவங்கள வந்து நம்ம வழிக்கு வந்து கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அட்வைஸ் பண்ணியோ நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அவங்களே மாறினாதான் உண்டு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பேரண்டிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், சிலது வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்போம். எதை ஃபாலோ பண்ணலையோ அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல குழந்தைய வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எல்லாருமே வந்து உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம நிறைய பொருள்கள் வாங்குறது எல்லாமே குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஃபேமிலியோடு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம். அவங்க வந்து ஒரு ஆழம் விழுது போல் நம்ம வயசாகும்போது அவங்கள பார்த்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி அவங்கள நம்ம நல்லா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.